நண்பர்களே வணக்கம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, மனம் கலங்காதீர்கள். தமிழக மக்கள் என்றும் உங்களுடன் இருக்கிறார். எவ்வளவோ நலத்திட்டங்களை நீங்க கொடுத்திருக்கீங்க. அதுவும் குறிப்பாக சாமானிய ஏழை எளிய மக்களுக்கு இத்தனையும் பெற்றுக்கொண்டு அந்த மக்கள் உங்களுக்கு வாக்களியவில்லை, தோற்கடித்து விட்டார் என்று சொன்னால் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது. எனக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் பெரும்பாலானோர் வேதனை அடைந்தார்கள். எதிர்கட்சியில் உள்ளவர்கள் கூட சங்கடப்பட்டார்கள். ஏன் குளத்தூர் மக்கள் இந்த மாதிரி செய்து விட்டார்கள் என்று. ஒரு கட்சி தேர்தலிலே போட்டியிடுகிறது. ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வி சகஜம். ஆனால் நன்மை செய்த ஒரு மனிதர், அது யாராக இருந்தாலும் சரி, அதுவும் குறிப்பாக முதல்வர் அவர்கள் பார்த்து மக்களுக்கு நலத்திட்டங்களை கொடுத்த அவரை தோற்கடிக்க செய்வது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம். தேர்தலுக்கு முன்னால் மகளிர் உரிமைத்துறை ஏதாவது தடை செய்து விடுவார்களோ என்று முன்கூட்டியே பணத்தை போட்டு கொடுத்தார். யாருக்காக? நீங்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக. இப்படியெல்லாம் சிந்தித்து செயல்பட்ட ஒருவரை தோற்கடிப்பது என்பது மிக 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 வேதனையான, வருத்தத்துக்குரிய விஷயம். நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். வ.உ.சி.யுடனும் காமராஜுடனும் இவரை நான் ஒப்பிடவில்லை. இருந்தாலும் அவரை சுட்டிக்காட்டி இவரிடம் வருகிறேன். வ.உ.சி. தமிழக மக்களுக்கு தன்னையே தியாகம் செய்தார், சொத்தையெல்லாம் அர்ப்பணித்தார். கடைசியில் இந்த மக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? அதேபோல் காமராஜர் கல்வி கண்ணை திறந்து வைத்தார், பல நலத்திட்டங்களை கொடுத்தார், அவரை தோற்கடித்தார்கள். ஆனால் இன்று இவ்வளவு நலத்திட்டங்களை செய்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை குளத்தூர் மக்கள் தோற்கடித்தது மிகப்பெரிய வேதனை, மிகப்பெரிய வேதனை. எவ்வளவு நலத்திட்டங்களை கொடுத்துள்ளார் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள், மக்களை அனுபவித்துள்ளார்கள். அதில் சிலதை மட்டும் நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கு இலவச பேருந்து, காலை சிற்றுண்டி அரசு பள்ளிகள், புதுமை பெண், நான் முதல்வன், நம்மை காக்கும் 48, இல்லம் தேடி மருத்துவம், இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள், கலைஞர் கைவினை திட்டம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். பல நலத்திட்டங்களை கொடுத்துள்ளார். அது மட்டுமல்ல, மத்திய அரசிடமிருந்து வரக்கூடிய தாக்குதலை போராடி கஷ்டப்பட்டு நிறுத்தி உள்ளார். தமிழகத்தின் தன்மானத்தை காட்டுள்ளார். அவர்களை அப்பேற்பட்ட ஒரு மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை நீங்கள் குளத்தூர் மக்கள் இப்படி செய்திருக்கலாமா? ஐயா முதலமைச்சர் அவர்களே, மனம் கலங்காதீர்கள். மீண்டும் ஒரு முறை தமிழக மக்கள் என்றும் உங்களுடன் இருக்கிறார். காலம் மாறும். தயவுசெய்து தொடர்ந்து உங்களது நற்பணியை மக்களுக்கு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.